திரு சீமான் கூட்டணி போனா எனக்கு தெரியும், நான் பர்சனலா தெரியும். திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க, மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண முடியாது கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படி தெளிவா இருக்காரு. சோ அவருடைய விருப்பம் அது இல்ல. துணை முதலமைச்சர் சீமான் அப்படின்னா பதவிக்காக வரவனா இருந்தா எப்பவோ போயிருப்பேன். உனக்காக உங்க அண்ணன் உறுதியா இருப்பேன், சமரசம் செய்ய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 வச்சு சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன். நீ நம்பி வா, நான் வெல்லுவேன். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிற அப்சர்வேஷன் வந்து எந்த இடத்துலயும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் தனியா தான் போவேன். அதுதான் என்னுடைய பாதை, அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய பயணம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து சில இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களோ ஒரு கேபினெட்ல ஒரு இடம் கூட்டு மந்திரி சபை வந்தால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாமே வந்து ஆட்படாம அவர் வந்து தன்னுடைய அரசியல் இலக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோட அவர் பயணிக்கிறார். முதலமைச்சர் பதவி தான். அந்த முதலமைச்சர் பதவியில எனக்கு எந்த அவசரமும் இல்ல. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாருன்னு அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு 25 எம்எல்ஏ கேரண்டி. நான் சொன்னேன் 25 எம்எல்ஏ நாம் தமிழருக்கு 4 கழிச்சு அசம்பிளில வந்து வந்துருவாங்க. அவர் அந்த 25 எம்எல்ஏ உட்கார்ல அவர் 234 எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் நாளைக்கு வரப்போற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உள்ள அற்ப விஷயங்களை விட்டுறக்கூடாதுன்றார். எனக்கு இலக்கு பெரியது, ஆசை பெரியது. நான் மொத்தத்தை நான் தமிழ் தாய் வாழ்த்தை நான் மாத்துவேன், சட்டமன்றத்தை மாத்துவேன், கொள்கையை மாத்துவேன், நான் எனக்கு தனி மீனவர் படையணும் அமைப்பேன். அவர் 100 சொல்ற இதெல்லாம் வந்து நீங்க ஆட்சியில் உட்காராம பண்ண முடியல. அப்ப நீங்க 10 எம்எல்ஏ பண்ணி என்னைக்கு நீங்க கூட்டணி சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சொந்த பலம் போயிருது. எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர், நாமே தமிழர்.